ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீர்த்திஸ் வேர்ல்ட். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இதே தெரியாதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறது தான். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் குக்கர் சூடானோடனே ஆயில் ப்ளஸ் கீ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேருக்கு செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏலக்காவும் சேர்த்திக்கிறோம். ஏலக்காய் 3 போட்டாச்சு. அடுத்து ஏலக்காவும் பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்து வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ, இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா காரமாகவே பெரியவங்க தான் சாப்பிடுவோன்னா இன்னும் 2 சேர்த்தியே எக்ஸஸாக போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஓகேங்களா? நல்ல வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு நம்ம செய்கிற டிஷ் நல்லா சூப்பராகவே வரும். அதனால் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போடணும்னு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே 2 தக்காளி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி சுண்டி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அடுத்து மசாலா சேர்க்குறேன். நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணலை. ப்ளஸ் எந்த ஒரு கலருமே சேர்க்கலை. நேச்சுரல் கலரே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. நல்லா மசாலா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறோம். நான் எனக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அப்புறம் குட்டி மீல் மேக்கர் போட்டுக்கிறோம். பெருசு போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட எது வேணுமோ நம்ம அது போட்டு செய்கிறது தான். சரிங்களா? அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆஃப் குக் ஆன உடனே அடுத்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அடுத்து கொத்தமல்லி இலை போடுறேன். நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்சு நல்லா 3 டைம்ஸ் நான் நல்லா கழுவிட்டு அரிசி போட்டுக்கிறேன். இது சாப்பாட்டு அரிசி தான் நான் போடுறேன். பிரியாணி அரிசி யூஸ் பண்ணல. அரிசியை நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு பார்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். பண்ணிவிட்டு விசில் போடுறோம். 3 விசில் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ விசிலெலாம் வந்துடுச்சு. அடுத்து ஏர் போன உடனே நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுறது தான். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், இப்படி தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம மீல் மேக்கர் நிறைய போட்டதுனால மேலெல்லாம் மீல் மேக்கராகவே இருக்குது. இப்போ பாருங்கள், சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சோம். நல்லா உதிரியாகவே வந்திருக்கு. ஒன்றும் குழையவும் இல்லை. தண்ணி அளவு நம்ம கரெக்டாக வைக்கிறது பொறுத்து தான் இருக்குது. பழைய அரிசி இது, அதனால் நான் ஒரு 20 நிமிஷம் தான் ஊற வச்சேன். சூப்பராக வந்திருக்கு. அடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். சாப்பாடு வச்சுட்டு அதோடு நான் ரைத்தா வைக்காத முட்டை தான் பாயில் பண்ண முட்டை மிளகு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.